அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோத்தரிக்கிறோம். நீ அன்பே உருவானவர். இயேசுவே, இந்த வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க போகிற பாடங்களுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே ஆண்டவரே இந்த வேத பகுதியை வாசித்திருந்தாலும் இன்றைக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, எங்கள் இருதயம் குழைந்துட்டி எறியத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறத்தக்கதாக வசனங்கள் வெளிப்படட்டும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் இடைபடுவீராக. தொடர்ந்து பேசும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை லூக்கா 23:46. இயேசு பிதாவே பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு ஒப்புவித்தார். தன்னுடைய ஜீவனை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்றால், நாம் அவருக்காக ஜீவனாய் வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் அவருடைய ஆவியை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இதே வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஜான் 19:19 அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு, ஜான் 19:30, யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, நாம் நீதிமான்களாய் இந்த பூமியை வாழ்வதற்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் விசுவாசிகளாய் இந்த பூமியை வாழும்படியாக அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் பரிசுத்தவான்களாய் இந்த பூமியை வாழும்படியாக அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம் பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் அவர் சித்தத்தை செய்து இந்த பூமியில் வாழும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு வசனம் வேதம் சொல்கிறது, எத்தனையோ காரியங்களை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. அப்ப நம்ம வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, நீ ஒப்பு கொடு. அது மாத்திரமல்ல, உங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுங்க ஜீவ வழியாக, நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளாத வல்லம். இப்படி எத்தனையோ ஒப்பு கொடுங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த ஒரு 5 சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் எதற்காக ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார் என்றால், நாம் நீதிமான்களா இந்த பூமியிலே பிரகாசிக்க வேண்டும்,
நீங்க வாசியுங்கள். முதலாவதாக ரோமரின் புத்தகம், புக் ஆஃப் ரோமன்ஸ் 4th chapter 4ஆம் அதிகாரம் 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரோமர் 4:25. ரோமன்ஸ் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. யாரா? நாம் நீதிமான்கள் ஆவதற்கு அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள். இந்த பூமியிலே இயேசு ஜீவனை நாம் கொடுத்தார் என்றால் நீ துன்மார்க்கனாக அல்ல, நீ பாவியாக அல்ல, நீ முரடனாக அல்ல, நீ கோபக்காரனாக அல்ல, நீ சண்டைக்காரனாக அல்ல, மார்த்தட்டி பேசுவதற்காக அல்ல, எனக்கும் கத்தி எடுக்க தெரியும் என்று சொல்லத்தக்கதாக அல்ல, நானும் செய்வேன் என்று சொல்லத்தக்கதாக அல்ல. எதற்கென்றால் நீங்க பூமியிலே நீதிமானாய். அவங்களுக்கு ஆள் இருந்தா எனக்கு ஆள் இல்லையா? நானே போதும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம நீதிமானம். ஐயோ, நீ சண்டைக்காரியா இருந்தா தேவன் வேதனைப்படுவாரு. நீ தொட்டாசினியா இருந்தா தேவன் வேதனைப்படுவாரு. நீ டென்ஷன் பார்ட்டியா இருந்தா தேவன் வேதனைப்படுவாரு. ரொம்ப டென்ஷன், ரொம்ப மூக்கு மேல கோபம், ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவருக்கு கோபம் தான் நிக்க முடியாது. அந்த பேர் தேவையில்லை. கல்வாரி காட்சியை தியானிக்க வந்திருக்கிற, பல வருடங்களாக தியானிக்கிற இன்றைக்கு ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நாம் நீதிமான்களாய். நீ நீதிமான்களாய் மாறுவாய். ஆனால் உனக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் உங்களுக்கு சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது, நீதிமானை சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். நீதிமான்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு அதிக பலன் உண்டு. நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீயும் நானும் சபையாரும் நீதிமான்களாய் தேவனுக்காக வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17, 18, 19. தாவீதை பார்த்து 1 Samuel 24th chapter 17, 18, 19. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நமக்கு நன்மை, நாம் அவர்களுக்கு நன்மை செய்திருக்க அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தால் நீ சொல்லிடாத, எனக்கு நான் அவனுக்கு நன்மை செய்தேன், இப்ப தீமை செய்யலாம், நான் அவனுக்கு தீமை செய்வேன் சொல்லிடாத. நன்மைக்கு நன்மை செய்கிறவன் அல்லது தீமைக்கு நன்மை செய்கிறவன் அவன் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்
விசாரித்திருந்தோம். நீ என்னை கொன்று போடவில்லை. ம், ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் ம். அவனை சுகமே போக விடுவானோ? ஆ, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக ம். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. தீமையை சகிக்கிறவன் நீதிமான். தீமையோடு எதிர்த்து போராடினோம். இன்றைக்கு காலை வரைக்கும் தீமையான எண்ணங்கள், பழிக்கு பழி வாங்கணும், தீமையான எண்ணங்கள். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். எதற்காக ஆவி ஒப்பு கொடுத்தார் என்றால் நம் அனைவரையும் நீதிமான்களாய் மாற்ற. நீதிமானே, உனக்கு தீமை வருகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஆனால் கர்த்தரோ அவைகளில் நின்று அவர்கள் என்ன செய்வாராம்? விடுதி. உனக்கு துன்பம் வரும். துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதே. தீமையில் செய்வார்கள். நீ நன்மை செய்திருப்ப, எத்தனையோ நன்மை செய்திருப்ப, நன்மை மறந்துடுவாங்க. ஆனா தீமைக்காக கொடி கட்டி பறப்பாங்க. நீ பயங்கராக. நீ யோசித்துக்கொள், எனக்காக ஜீவனை விற்றவர் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு தீமை செய்தோம். எவ்வளவு நாள் செய்வார்கள்? அவங்க குணம், அவங்க மனம் மாறி இருக்கிறது, குணம் மாறி இருக்கிறது. தீமையே யோசிக்கிறார்கள், தீமையே செய்கிறார்கள், தீமையே பேசுகிறார்கள். அவங்க எண்ணமெல்லாம் தீமை செய்வதற்கு. நீ சொல்ற எவ்வளோ நன்மை செய்தேனே, இயேசு செய்தார், ஆகையாலே நாமும் செய்வோம். அவர் தீமை செய். அவர் தீமை நம்மளுக்கு முள்ளால எடுக்க முடியும், முள்ளத்தான் எடுக்க முடியும். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ முள்ள உபயோகிக்காதே. நீ யார் இந்த பூமியிலே? நீதிமான். இந்த நீதிமானை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஜோப், புக் ஆஃப் ஜோப் 12th chapter 4th verse. என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்பட்டு. யோபு 12:4. ஜோப் 12:4. என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்பட்டு. நிந்திக்க சிநேகிதனாலே, சிநேகிக்கிறவர்களாலே, உன்னை அதிகமாக நேசித்தவர்கள் நேசிக்கிறார்கள். சிநேகிதராலே நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய நீதிமான் எப்படி பண்ணலாம்? பரியாசம். கேலி, இன்னும் அவமானம், இன்னும் சொல்லு, சிரிக்கட்டும், பேசட்டும், பரியாசம் பண்ணட்டும், மன்னவாரி விடட்டும். எவ்வளவு நம்மளை கேவலப்படுத்த வேண்டுமோ கேவலப்படுத்தட்டும். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்லுகிறார். இந்த பூமியை நான் எப்படி பார்க்கிறேன்? நீதிமானாய். நான் ஜீவனை உனக்கு ஒப்பு கொடுத்தது உண்மையா இருக்குமானால் நீ தீமை சகிக்கணும், நிந்தையை சகிக்கணும், பரியாசத்தை நீ சகிக்கணும். நீ சகிப்பாயனால் நீதான் நீதிமான். சகிக்க பலனில்லை என்றால் கர்த்தரை கிருபை கேளு. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என் காதால சில பேர் காதால கேட்கும் போது கோபம் வருகிறது. சில பேர் அதை அவங்க பேசத்தை நீ கவனித்தாயனா உன் உள்ள துடிக்கும், கொதிக்கும். நீ காது கேளாத நீ கேட்க, நீ பேசுகிறார்கள் உண்மை, அவமானப்படுத்துறது உண்மை, உனக்கு கேவலமா பேசுகிற கூட்டம் உண்டு.
நீ ஒன்றே ஒன்று அறிந்து கொள், உனக்குள்ளே அந்த நீதிமான்கிற என்ன வருமானா நீ அப்படியே எல்லாத்தையும் செய்யப்பட்டிருப்பான். பேசட்டும், என்னன்னா பேசட்டும். கர்த்தனுக்கு ஒப்பு கொடுத்த அவராக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால் நீதிமானா பார்க்கிறார். இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த தீமை. இன்னொரு பாருங்கள், சங்கீதம் 119, சங்கீதம் மன்னிக்கிறோம் 112 6 and 7. சங்கீதம் 112 சங்கீதம் 6 7. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படாதிருப்பான். என்றென்றைக்கும் அவன் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் எப்படிப்பட்டவனா? அவன் என்றைக்கு அசைக்க, எந்த காரியமோ அவனை அசைக்கவே கூடாது. இவன் இதை சொல்லிட்டாங்க, நடந்துச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, கொல்லிட்டாங்களே, அரசடிப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு வேதத்தை கற்று வெளிப்படுத்தினபடினாலே அவன் ஜீவனை ஒப்பு கொடுத்தான். என்னை நீதிமானாய் மாற்ற அவன் அசைக்கப்படாதிருப்பான். 7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் அசைக்கப்படாதிருப்பான். அவன் இருதயம் திடனா அசைப்பேர். துர்ச்செய்தி என்னென்ன செய்தி காதுல, பல செய்தி காதுல வரும். உன்னை பத்தி என்னென்ன செய்தி வரணுமோ அதை மேல் அதிகமா வரும். ஆனா உன் இருதயம் அதை பத்தி கலங்கவே கூடாது. சொல்லு, அதுக்கு நான் காரணமா நடந்திருக்கிறேன். ஒரு சமயம் அவர்கள் பேசுவதற்கு பதிலாக தேவன் நமக்கு நன்மை செய்யக்கூடும். பேசட்டும். நீதிமான் எதற்கு என்ன செய்ய மாட்டானா? துர்ச்செய்தி கேட்க, நற்செய்தி அல்ல. உன்னை பற்றி துர்ச்செய்தி, அவர்கிட்ட போறீங்க, ஏமாற்றுக்காரன். என்னென்ன சொல்லட்டும், நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. உலகம் பேச, 1000 பேச. ஆனா இந்த நாளிலே நம்முடைய மனக்கண்கள் திறப்பதாக. இருதயம் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயம் அவன் இருதயம் அசைக்கப்படாது. Psalm 34:19. நீதிமானுக்கும் Psalm 34:19, 17, 15. சங்கீதம் 34:19 வாசித்த பிற்பாடு 17 வாசிங்கள். 17 வாசித்த பிற்பாடு 15 வாசி. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். துன்பங்கள் என்ன வருமா? துன்பங்கள் கொஞ்சமா இல்லையா? அதிகம், அநேகம். கொஞ்சம் வந்தாலுமே பொறுக்க முடியுது துன்பத்தை. ஆண்டவரே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். கொஞ்சம் உபத்திரம் இல்லையா? என்ன உபத்திரமா? அநேக துன்பங்கள், எல்லா உபத்திரவங்கள். 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கூப்பிடுகிறார், இயேசுவே, 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 இரக்கம் செய்ய மாட்டீரா, இரக்கம் செய்ய மாட்டீரா என்று கூப்பிடுகிறார்கள். அவள் செவி திறந்து, நீ நீதிமான், தீமையை சகித்துக்கொள், நிந்தையை சகித்துக்கொள், பாடுகளை சகித்துக்கொள், உபத்திரவை சகித்துக்கொள். அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
நம்மை புகழும் பொழுது, நம்மை புகழ்ச்சியை பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதே சந்தோஷம், அதே பேசட்டும். இப்படி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, இவ்வளவு பேச காட்டுற அனுமதிக்கிறார். அவர் பேசுவதற்கு அனுமதிக்கிறார். அந்த அனுமதியின்படியே தேவன் கருவை தருவார். ஆகையினாலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்ற ஒப்பு கொடுத்தார். சுருக்கமாய் சொல்லினா, அவர் நமக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீதிமான்களாய் மாற்ற. அது போதும். இரண்டாவது, நான் ஆசீர்வாதங்கள் சொல்லல, நீ நீதிமானாய் சகிப்பாயானால் உன்னை தேடி எல்லாசும் காணப்படும். இரண்டாவது, கலாத்தியர் கடைசியில் 2:20 கிறிஸ்துவுடனே கூட, கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசியாய் மாறுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். கவனிச்சீங்களா? அவர் ஒப்பு கொடுத்தார் உன்னை விசுவாசியாய் மாற்ற. நீ நீதிமானே அல்ல, அவிசுவாசி பார்க்கிலும். சில பேர் விசுவாசம் என்று சொல்கிறார்கள். அவர் ஒப்பு கொடுத்ததற்கு இரண்டாவது காரணம், நம்மை விசுவாசிகளாய் மாற்ற. நீ நீதிமான் இந்த பூமியிலே, இரண்டாவது நீ விசுவாசியை காணப்படும். உன்னை கொண்டு கர்த்தர் விசுவாச வாழ்க்கையை துவக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்திலே நீ உறுதியாயிரு. எது நடந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்வார் என்று ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார். இன்றைக்கு விசுவாசமே நமக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடும். ஆண்டவர் சொல்கிறார், நான் என் ஆவி ஒப்பு கொடுத்ததற்கு காரணம், இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ விசுவாசி என்று நிரூபிக்க. சபையிலே விசுவாசியாகும், வெளியிலே அவிசுவாசியாகும். சபையிலே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சபையெல்லாம் சோத்திரம். பொழுது மிச்சா என்ன சொல்றாங்க? அலுவனியா பாத்திரம், ஒன்றுக்கு உதவாத அலுவனியா பாத்திரம். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ரொம்ப சோத்திரம் விசுவாசம். ஆனால் சொல்கிறார், நான் என் ஜீவனை உனக்காக ஒப்பு கொடுத்தேன். எதற்காக? உன்னை விசுவாசியாய் மாற்றுவதற்காக. நீ விசுவாச வீராங்கனையாய் காணப்பட, விசுவாச வீரர்களாய் காணப்பட உன்னை நான் விசுவாசியாய் பார்த்தேன். இந்த விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சாவுக்கு எதுவானது குடித்தாலும் சேதப்படுத்த மாட்டார்கள். இப்ப விசுவாசம் எத்தனை ஆசீர்வாதம்! நாம் ஆசீர்வாதத்தை சொல்லல, உன்னை விசுவாசியாய் உலகம் பார்க்கணும். இங்கே நீ வாழ்கிற வாழ்க்கை சபையில மாத்திர விசுவாசியா இருந்துவிட்டு நீ வெளியே போட்டோம், நான் உன்னை விசுவாசம், உன்னை விட எனக்கு பேச தெரியும்,
என்று மாற்றற்ற வேண்டாம். நம்மை நாமே அமைதி. நீ விசுவாசி. அவர் ஒப்பு கொடுத்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம் விசுவாசியாயும். வசனம் சொல்கிறது பாருங்கள். எபேசியன்ஸ் first chapter, முதலாம் அதிகாரம், முதலாம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே, எபேசியன்ஸ் first chapter, எபேசியர் முதலாம் அதிகாரம், முதலாம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, விசுவாசிகளாகிய, அப்போ நம்ம விசுவாசிகள் இந்த பூமியிலே நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள். விசுவாசிகள் தான். நீ விசுவாசி, நீ விசுவாச வீரன். வாயில சொல்லிடலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், செய்வார், எல்லாம் செய்வார், செய்வார், செய்வார். நீ வேற விதமாக யோசிக்க கூடாது. போய் சொல்லி ஒரு வார்த்தை போலீஸ்ல சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துடு, ஒரு செய்தி நான் முடிச்சிடலாம். நீ கர்த்தரையே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளாம அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் செய்யட்டும். இந்த பூமியில நீ விசுவாசியை காணப்படு. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த விசுவாசி என்று சொல்லும் பொழுது இந்த பூமியில காணப்படுகிற சூழ்நிலை பாருங்கள். சங்கீதம் சாம் 116, 116 சங்கீதம் 116, Psalm 116, 10th verse, 10வது வசனம். விசுவாசித்தேன். சங்கீதம் 116, 10. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசினி மிகவும் வருத்தம். வருத்தத்தை கண்டு சோர்ந்து போகாதே, நீ வருத்தப்படணும். இந்த பூமியிலே அதிக வருத்தத்தை நீ சந்திக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க பேசி வேற யாராவது பேசி இருந்தா பரவாயில்ல, இவங்க பேசிட்டாங்களே ரொம்ப அவங்க தான் பேசவே அனுமதிச்சார். அவங்க தான் பட்டயத்திற்கு ஒரு அனுமதிச்சார். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. பட்டய குத்துக்கள் போல அவங்க வார்த்தையே உருவின பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பேசுகிற பேச்சுக்கள் பட்டயங்கள். எத்தனையோ வசனங்கள் உண்டு. நான் அதை சொல்லல. நீ வருத்தத்தை சந்திக்க. நீ யார்? விசுவாசி. என்ன பேசிட்டாங்க, என்ன பேசிட்டாங்க, என்ன பேசுவாங்க. இந்த உலகம் பேசும், உன்னதான் பேசும், உன்ன பேச. என்ன போய் பார்த்துட்டு என்ன பேசிட்டாங்க, என்ன பேசி உன்னதான் பார்த்து பேசுவாங்க. உன்னதான் வருத்தப்படுத்துறாங்க. வேற யாரும் வருத்தப்படுத்த முடியும்? நீ தானே விசுவாசி. பைபிள் தூக்கி போது சிரிப்பாங்க, சிரிக்கட்டும். இவன் பைபிள் எடுத்துட்டு போக மாட்டேன். பக்கத்துல வச்சு முந்தானை மூடி வருவாங்க பைபிள். ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க? அப்போ பைபிள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? எப்படி மூடிட்டு போறாப்பா, மூடிட்டு போறாப்பா பைபிள் அப்படின்னு சொல்லி தான் சிரிப்பாங்க. நீ என்ன செய்தாலும் உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, உன்னை வருத்தப்படுத்துவாங்க. போகும்போது எத்தனை அரிசி கொடுக்குறாங்க, எத்தனை அரிசி கொடுக்குறாங்க, உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, பணம் கொடுக்குறாங்களா சபையில? நீ போய் என்ன செய்யறாங்க? உனக்கு உன்னை கர்த்தர் இதெல்லாம் கேட்க வைப்பார், முக்காலால கேட்க வைப்பார். அத்தனை வருத்தத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வருத்தம் மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கு. டேனியல் 6 chapter 23. அப்பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 23. Daniel 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், அவன் தன் தேவனுடைய பெயரிலே விசுவாசம் வைத்திருந்தபடியால்
ஆகையால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவனில் ஒரு சேதமும் காண விசுவாசித்தவனுக்கு சிங்கக்கெவி தினமும் 3 வேளையும் முழங்கால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு சோத்திரம் செலுத்தி தேவனுக்கு நன்றி முழங்கால் படி சோத்திரம் செலுத்தினான். அவனுக்கு என்ன கிடைச்சுன்னா சிங்கக்கெவி. என்ன தப்பு செய்தான்? சிறைச்சாலை. என்ன தவறு செய்தான்? அவனுக்கு சிறைச்சாலை. என்ன தப்பு செய்தான்? சிங்கக்கெவி. எதுக்காக? தண்ணீர் இல்லாத குயிலை தள்ளினார்கள். விசுவாசமாக வாழ். உனக்கு குயி நோண்டுவார்கள், அதிகமாக குயி நோண்டுவார்கள், ஆழமாய் நோண்டுவார்கள். நீ விசுவாசி. ஐயோ எனக்கு குயி நோண்டிட்டாங்க, எனக்கு குயி நோண்டிட்டாங்க. நீ யாரு? சிங்கக்கெவில போட்டா அவர்கிட்ட போய் சேர போற. சிங்கை சேதப்படுத்துச்சுன்னா உயிரோட வந்தா தேவனுக்காக வாழ்ந்து காட்டப்பாரு. அவ்வளவுதான். எனக்கு போய் சிங்கக்கெவி, ஐயோ எனக்கு போய் சிங்கக்கெவி தேவை. சொல்லு, சிங்கக்கெவி உருவாகும். உனக்கு சிங்கக்கெவியோ சிறைச்சாலையோ எது உருவாகட்டும், நீ யாரு? இந்த பூமியில விசுவாசிக்கிறவன் பதறான். இல்ல பசலுக்குல விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். பதறினா சிதறிவார். உன்னதான் பேசுறது நல்லா தெரியும், நீ பதறிடாத. உனக்குதான் போய் நோன்றாங்க தெரியும். உன் காது படவே உன் முகத்துக்கு நேராகவே பேசுவார்கள். நீ பதறிடாத, நீ சிதறிடுவ. என்றால் விசுவாசிக்கிறவன் என்றைக்குமே பதற மாட்டான். எதை குறித்து பதற மாட்டான். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. உனக்கு குழி நோண்டட்டும், உனக்கு விரோதமாய் பேசட்டும், உன்னை என்னன்னா சின்னபலமாகட்டும், ஒன்றே ஒரு அந்த கொள் கர்த்தர் எனக்காக ஒப்பு கொடுத்தார். நான் எப்படியா வாழணும்? விசுவாசியா. நான் விசுவாசியாய் வாழ்வதற்கு தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தது நோக்கமே இந்த பூமி நம்ம விசுவாசிகளாய் காணப்பட. மூன்றாவது Ephesians 5:27. கரைதிரை முதலானவைகள். எபேசியர் 5:27 வாசித்த பிற்பாடு 2 எபேசியர் 27:2. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். உன்னை பரிசுத்தவனாய் மாற்ற, இந்த பூமியிலே நீதிமானாய் நீ வாழ வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்தார் சிலுவையின் ஆவியை. நீ விசுவாசியாய் பூமியிலே வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். அதுக்காக மேலாக இருக்கிறாரா? பரிசுத்தவானாய் காண வேண்டியது பூமியிலே. உனக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நீ தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன். உனக்கும் அவர்களுக்கும் விசேஷித்த ஒரு பிரித்தெடுப்பு இருக்கிறது. அவங்க பேசுறாங்க பாஸ்டர், நான் பேசுறேன். அவங்க 1000 பேர், நான் ஒண்ணு பேசக்கூடாதா? என்ன 4 அடி அடிச்சா நான் 1 அடி இருக்க கூடாதா? அவங்க பேசட்டும், அவங்க செய்யட்டும், அவங்க எதையாவது பண்ணட்டும். இந்த பூமியிலே உனக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்றால் இந்த பூமியில் எப்படி காணப்பட வேண்டுமா? பரிசுத்தவான்களா. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ நன்மை கற்று வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள்
நன்மையிலே மகிழ்வார்கள். பரிசுத்தவான்களுக்கு தேவனே எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக காலம் இது. ஆனால் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும். இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது நீ சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள பூமியில எப்படி நன்மை நீ பிரதிபலிக்கிறாய், ஆசையை சுதந்திரிக்கிறாயோ, இந்த பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது நம்பர்ஸ் என்னாகமம் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீ அன்பிலே, நீ ஒரு பரிசுத்தவான் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் அன்புதான். வேற எதுவுமே இல்லை. எந்த காரியம் நீ பரிசுத்தவான் இந்த பூமியிலே உன்னை பிரதிபலிப்பது ஒரே ஒரு காரணம் அன்பு. பிரதர் எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவார், நான் போக மாட்டேன். பிரதர் எல்லாத்தையும் வளைஞ்சு கொடுத்துருவார், எல்லாருக்கும் எல்லாம் ஆயிடுறாரு. அவங்க என்னால அப்படி இருக்க முடியாது. ஆனா வசனம் சொல்கிறது அன்பே பிரதான். இவர் பரிசுத்தவான் என்று இந்த பூமியில பார்க்கணும்னா அவற்றை அன்பை பார்க்க. அவன் துஷ்ட, துன்மார்க்க, கொள்ளடிக்கிறவன், ஜூதாடி, அவன் யார் யாரோ. ஆனா அவன்கிட்டே கர்த்தனை கொண்டு போய் நிறுத்துவதற்கு இந்த பூமியை ஒரு பரிசுத்தனை வைத்திருக்கிறான். அவங்க மாற்றி அவங்க இருக்கட்டும், நம்ம அப்படி இருக்கிறாங்க. அவங்க சொல்லட்டும், அவர்கள் சொல்லட்டும், நாம் நாமாவே இருப்போம். மற்றவர்களுக்காக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்காக எதையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம அழைத்த உண்மையில் அவரை சந்திப்பதற்காக அன்பை மாத்திர விதைக்கிறோம். அன்பை மாத்திரம், அன்பையே விதைப்பவனால் நிச்சயம் பரலோகத்தில் அதை அறுக்க எனக்கு வல்லவனார். அன்பில் நீ பரிசுத்தவான் என்று ஒரே ஒரு அடையாளம் வாய்ப்பு. அன்பு என்ன சொல்ல வரட்டும், என்ன பேசட்டும், அந்த அன்பு இருக்கிறத பற்றி தான் இன்றைக்கு கர்த்தனை நடத்தி கொண்டே அன்பு இருக்கிறது. அம்பும் வரும், வம்பும் வரும். அம்பு நம்ம குத்தம் குத்தி கிழிச்சினே இருக்கும். அன்பு காற்று இடத்துல கூட அவங்க அம்பா இருக்கிறாங்க, கிழிக்கிட்டோம். நம்ம அன்பா இருப்போம், அன்பே காட்டுவோம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆ இன்பு. ஆ இன்பு. ஒரு இம்மும் இன்னும் வித்தியாசம். மொழி வைத்து அம்பா குத்துறதுக்கும் மொழி வைத்து, அன்பாய் வாழ்வதற்கும் அதை மொழி வைத்து. குத்தட்டும், கிழிக்கட்டும், ரத்த வடியட்டோ, அப்படி அவன் குத்தி கிழிக்கிறதுனாலே மறைவி கூட வரட்டுமே, போய் சேரும். அன்பு மாற்ற காண்பு, அன்பே பிரதம். இந்த பூமியிலே நீ பரிசுத்தவனாய் வாழ்வதற்காகத்தான் தேவன் அவர் ஆவியை ஒப்புக்கொண்டார். இந்த பரிசுத்தவானுக்குள்ளே காணப்பட வேண்டிய காரியத்தை பாருங்கள். என்னாகமம் நம்பர்ஸ் 16:5-7-3. பின்பு என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 3ஆம் வசனம். பின்பு அவன் நம்பர்ஸ் 16:5-7-3. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேரத்தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் அவர்கிட்ட சேருகிறவன் பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார்.
நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். தெரிந்து கொள்ளுகிறவன், அவன் கிட்ட சேர்த்து கொள்ளப்படுகிறவன், அவன் கிட்ட நெருங்க 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 சேர்க்கப்படுகிறவன் பரிசுத்தவான் என்று எண்ணப்படும் என்று மோசே, பிரதான ஆசாரியர் ஆரோனும் மோசே சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு கூட்டம் சொல்கிறது பாருங்கள். 3ஆம் வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். சபையார் பரிசுத்தவான்களா? அப்ப ஆசாரியர் யாரா? துஷ்டர்களா? சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்களே. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். உயர்த்துகிறீர்களே, எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிற கூட்டம். நம்மை பரிசுத்தவன் அவங்க பார்க்கல. அவன் கண்டிருக்கிற நம்ம பரிசுத்தவன்களாய் ஆசாரியர்களாய் காணப்படல. அவன் கண்ட யாரா இருக்கிறனா? வெறும் மனிதர்களாக, துஷ்டர்களாக, துன்மார்க்கர்களாக அவங்க கண்ணுக்கு. அதை பத்தி கவலைப்படாது. உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரிகிறனோ அப்படி இருந்துவிட்டோம். ஆனா கர்த்தர் பார்வையிலே கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவான். ஆனா அடுத்த வசனம் சொல்கிறது, இதை கேட்ட பொழுது மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவர் கண்களின் பார்வைக்கு நாங்கள் ஆசாரியராக தெரியல. அவர் கண்களின் பார்வைக்கு நாங்கள் பரிசுத்தவான்கள் காணல. ஆனால் விசுவாசிகளை பரிசுத்தவான் என்கிறார். சபை மக்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆனா இவங்க பரிசுத்தவான் இல்லை. மோசே ஆரோன் யாரும் இல்லை. எனக்கு பரிசுத்தம் தெரியல, என் கண்ணுக்கு அவங்க பரிசுத்தமா தெரியல. என்ன சேர்த்து தெரிவிக்கும். ஆனா கர்த்தர் பார்வைக்கு நாம் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவான். சொல்லட்டும், அவருக்கு நிறைய குறையை நான் பார்க்கிறேன். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரவாயில்லை, இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ள. இயேசு ஏற்றுக்கொள்ளையே, இயேசு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள. ஆனா அவர் சொல்றான், நீ ஏற்றுக்கொள், நீ பரிசுத்தம், நீ சபையை ஏற்றுக்கொள், அப்படியே ஏற்றுக்கொள், நீ பரிசுத்தமாக. உன்னை விரோதிப்பார்கள், உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உனக்கு என்ன நடத்துவார்கள். ஏனென்றால் நீ பரிசுத்தமானாய் காணப்படுவதற்காக நான் சிலுவையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுத்தேன். இந்த பரிசுத்தவான்களுடைய காரியத்தை இன்னொன்று பாருங்கள். சாம் 37:28, சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். சங்கீதம் 37:28, சாம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. பரிசுத்த நியாயத்தை விரும்புகிறவர் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றென்றைக்கு காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். என்றென்றைக்கும். இந்த பூமியை விட்டு நம்ம போனாலும் கர்த்தர் நினைக்க கர்த்தர் நம்மை காப்பார். ஆனா உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். நம்ம சகிப்போமானால் கர்த்தரை காத்துக்கொள்வார். சாம் 79:1-4, 79ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள். தேவனே, எல்லாரும் பாருங்கள். 79ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள். தேவனே, தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பரிசுத்தவான்களை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். எருசலேமாக்கிட்டாங்களா? மண்ணாக்கிட்டாங்க. பொன்னாய் சொல்லி கேட்குது.
இன்னைக்கு மஞ்சா இருக்கிறது. மண்வீடாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும், ஊழியக்காரருடைய உடனே என்ன பண்றாங்களா? ஆகாயத்து பறவைகளுக்கு. நம்ம ஆகாயத்துக்கு எங்கெங்கோ நம்ம பேச்சு எங்கெங்கெங்கோ பறந்து போகப்படி. ஊழியக்காரர் பிரேதத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு, உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். மிருகங்களுக்கு இரையாக கொடுத்தார்கள், மனிதர்களுக்கு அல்ல. எடுத்துன்னு போய் பரிசுத்தவனுடைய வார்த்தை போடுறாங்க. மிருகங்களுக்கு பரிசுத்தவனுடைய சரித்தை போட்டார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களை ரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். எருசலேமை சுத்த ரத்தம் ஓடுதாரா? எத்தனை கல்லடி, எத்தனை சொல்லடி, எத்தனை காலம், அவ்வளவுதான் போயிடுச்சு. ஆனா வசனம் சொல்கிறது பரிசுத்தவான் வரட்டும். எவ்வளவு ரத்த சிந்த முடியும், ரத்தத்தை சிந்த. எவ்வளவு வேதனைப்பட்டு பயப்பட வேண்டாம். நீ பரிசுத்தவனாய் இந்த பூமியில காணப்பட வேண்டும். எருசலேமை சுற்றி ரத்தம் ஆறாய் ஓடிச்சு. அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, எங்கள் அயலாருக்கு நிந்தையும். எப்படி ஆயிடுச்சு? நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, அயலார் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நிந்தையாகவும், எங்கள் அயலாருக்கு நிந்தையும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும். சுற்றுப்புறத்தாருக்கெல்லாம் ஒரே கேலி கூத்து கிண்டல். என்ன இப்படி உள்ள அதே கேவலமான பரியாசம். ஆனா இன்றைக்கும் இத்தனை பாடுகள் மத்தியிலையும் நீ பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் சொல்ற சூழ்நித்தியார் அடிக்கடி நம் வீட்டுக்கு வந்து போகிற இவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அடிக்கடி வந்து போறாரே. என்ன இது ஒரு மாதிரி? இவர் அடிக்கடி வச்சு எனக்கு சரியில்லையே, இவர் அடிக்கடி வச்சு எனக்கு பிடிக்கலையே, ஒரு மாதிரி இருக்குது. அப்படி சொல்லல, அடிக்கடி நம் வீட்டுக்கு வந்து போகிற இவரை நான் பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன். நம்மை அடிக்கடி என்ன நடக்கட்டும், நம்ம பரிசுத்தவானா இருக்காங்க. என்னை உனக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நீ நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசிகளாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். நான்காவது தீத்து செகண்ட் சாப்டர் 14. அவர் நம்மை டைட்டஸ் 2:14 தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்தரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம பக்திமான்களாய் மாற, பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க அவர் ஆவி ஒப்பு கொடுத்தார். நீ நீதிமானாய் காணப்படணும், நீ விசுவாசியாய் காணப்படணும், நீ பரிசுத்தவனாய் காணப்படணும். நான்காவது பக்தி உள்ளவனாய், பயபக்தி உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததை மாத்திரம் சொல்றேன், நம்ம ஒப்பு கொடுத்ததை நான் சொல்லல. அவர் ஒப்பு கொடுத்தார். உன் உடலை கொடு, உன் உள்ளத்தை ஒப்பு கொடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்ம பக்தி உள்ளவனாய், பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி உள்ளவனுக்கு வரும் போராட்டத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2nd chapter 6th verse. எல்லாரையும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே.
மனுஷனாகிய இயேசு அவர் ஒப்பு கொடுத்தார். நீ பக்தி உள்ளவனாய் இருக்க மனுஷனாகி இயேசு அவர் ஒப்பு கொடுத்தார். உன் வழி இன்னது என்று கர்த்தருக்கு தெரியும். உன் வேதனை இன்னது என்று கர்த்தருக்கு தெரியும். நீ படிக்கிற ஒவ்வொரு வேதனையும் அவர் மனுஷனாகிய இயேசு ஒப்பு கொடுத்தார். அவர் மேல் அவர் மனுஷனாகிய இயேசு ஒப்பு கொடுத்தார். உன் வழி இன்னது என்று அவருக்கு நன்கு தெரியும். உன் இறுதி துடிக்கிற துடிப்பு அவருக்கு தெரியும். அவர் மனுஷனாய் ஒப்பு கொடுத்தார். ஆனா உன் பயபக்தியை விட்டுடாதே. இந்த பக்தி உள்ளவனுக்கு வருகிற போராட்டத்தை பாருங்கள். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 22:12 அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். பக்தி உள்ளவனாகிய அனனியா எல்லாரும் என்ன பேர் பெற்றிருக்கானா? நல்லவன். நம்மள சொல்லுவாங்களா? இந்த போரா இருப்பாங்க, இப்படி போரா இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத போல போரா இருப்பாங்க, ரொம்ப பக்தி போறப்பா, எவ்வளவு பேசுற கூட்டம் உண்டு. ஆனா பேசுறத பேசட்டும். நீ கற்பனை பார்வையிலே நல்லவனாக. இந்த பக்தி உள்ளவனுக்கு இன்னொரு காரியத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். உன் நாவை அடக்கு. அவங்க பேசுறாங்க பார்த்து எப்படி பேசாம இருக்க முடியும்? நான் பேச கட்டி நான் அப்படி அவங்க சொன்னவே நடத்திட்டாங்க. சரி, அவங்க 4 வார்த்தை பேசுறாங்க, நான் ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? நீங்க அப்படித்தான் எப்ப அமைதியாக சொன்ன அமைதி என்னதான் நடக்குது பார்க்கலாமே. கர்த்தர் அனுமதிக்கிறாரே, அவங்க பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரே. இது என்ன பண்ண முடியும்? நம்மால் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கருத்தை நிறுத்த முடியும்? அதனாலே வாயினாலே எதையும் சொல்லுவாங்க. வாயிலே பயப்படுறாங்க, வாய் பயப்படும், கை கண்ணுக்கு, வாயாலே பேசி பார்க்கலாம். இன்றைக்கு வாய் பேச வேண்டிய அவசியம் அல்ல. நீ பக்திமான், உன் வாயை மூட கர்த்தர் கிருபை தருவாரா. கடைசியா ஐசையா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். ஐசாயா 53:10-2-3. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவர் ஆத்துமா ஒப்பு கொடுக்கும் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? குற்ற நிவாரண பலியாக. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது? அவர் நொறுக்க சித்தமாகி. அப்ப இந்த பூமி நம்ம நொறுக்குவார். யார் நொறுக்குவாங்க? நம்மை நொறுக்க வார்த்தையால நொறுக்குவாங்க, அவன் பார்வையால நொறுக்குவாங்க, அவன் சொல்லால நொறுக்குவாங்க. எப்படி எல்லாம் நம்ம நொறுக்காம ஆசைப்படணும், நொறுக்கட்டும்.
அன்னை சொல்லி இந்த சித்தப்பா, இந்த சித்தம், இந்த சித்தம் நிறைவேறும், இந்த சித்தம் நிறைவேறும். அப்போ 2-3 வாசிங்க. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். எப்படி இருந்தாரா? அசட்டை. அவரே அசட்டை பண்ணாங்க. நம்ம மாத்துறோம். உன்னை பார்த்தோம் சோத்திரம் நமக்கு போட்டாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? சோத்திரம் மட்டும் நான் பண்ண மாட்டேன். சோத்திரம் பண்ணாதே, நான் பேசாதே. அவரே அசட்டை பண்ணப்பட்டாரு. அவர் ஆச்சரிய பண்ணா நான் ஏமாத்துறோம். எனக்குள்ள இருக்கும்போது அவரை ஆச்சரிய பண்றாங்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க விருப்பமான யாதொன்றும் அவர்கள் இல்லை. நீ விரும்புறது அவர்கள் ஒண்ணுமே இல்லை. விரும்பப்படத்தக்க விருப்பம் அவர்கிட்ட இல்லை. அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். மனுஷி புறக்கணிக்க வானவே வேணாம், உன் வரவே எனக்கு வேணாம், கையெடுத்து கும்பிடுறேன், வரவே எனக்கு வேணான்னு சொல்றான். புறக்கணிக்க அவன் போன அந்த பாதையில் நம்ம பூமியை சித்தம் செய்வோம். அவர் செய்வோம். புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும். துக்கம் சொல்லலாம், துக்கமே வாழ்க்கை. துக்கம் நிறைந்தவரும், துக்கம் கொஞ்சம் இல்லையா, துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். எப்படி இருந்தாரா? நீ சித்தம் செய்கிற, நீ சித்தம் செய்கிற, நீ சொல்வாயெல்லாம் இத்தனையும் கட்டாய அனுமதிப்பான், இத்தனையும் அனுமதிப்பான். இதை அனுமதிக்கும் போது நீ வந்து அறிந்துக்கொள். ஐசையா 50 50 5:5-6 ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5:6. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிலையும் பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவும் இல்லை. காரி துப்புறாங்க. உங்க பாச இந்த ஊரே காரி துப்புது. துப்பட்டோம். உமிழ்நீர் துப்பினார்களே, அவர் முகத்தை துப்புறாங்களம்மா. என் முகத்தை துப்பிட்டீங்கன்னா அவர் துப்பட்டும். அவர் சித்தம், அவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சித்தம் என் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்துக்கு மாத்திரம் அர்ப்பணிப்பேன். நான் ஒப்பு கொடுத்தேன். நான் என் ஜீவனை ஒப்பு கொடுத்தேன். எதற்காக? நீ நீதிமானாய் காண. நான் ஒப்பு கொடுத்தேன் உனக்காக. விசுவாசியாய் காணப்பட. நான் ஒப்பு கொடுத்தேன் உன்னை பரிசுத்தவனாய் காணப்பட. நான் ஒப்பு கொடுத்தேன் பக்தியுள்ளவனாய் காணப்பட. நான் உனக்காக ஒப்பு கொடுத்தேன் சித்தம் செய்கிறவன், தேவ சித்தம் செய்கிறவன். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பின் தெய்வம், மனன்றியோடு சொத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இயேசுவே, இயேசுவே, வேத வசனத்தை கேட்டிருக்கிறேன். இந்த உலகம் எங்களை செல்லாவிடமாய் பார்க்கட்டும். எப்படி நான் பார்க்கட்டும்? நாம் மது பார்வையிலே நீதிமானாய் காணப்படணும்பா, விசுவாசியை காணப்படணும்பா, பரிசுத்தவனாய் காணப்படணும்பா, பக்தியுள்ளவனாய் காணப்படணும். ஆண்டவரே, உடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய இருக்கணும்பா. எங்க சித்தம் வந்து வேண்டாம். உடைய சித்தமே நிறைவேறும். உடைய சித்தமே நிறைவேறும். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். பெரிய காரியத்தை செய். நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.